பலத்தகமாகவே மார்பில் இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். இந்த சண்டைக்கு அடிப்படை என்ன என்று நாம் அறிந்தவர்களிடம் கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அப்ப கட்சி இல்லை பிரச்சனை, கட்சி இல்லை பிரச்சனை, கூட்டணி தான் பிரச்சனை. அப்பா அதிமுக கூட போலான்னு சொல்றாரு, பையன் பாஜக கூட போலான்னு சொல்றாரு. ரெண்டு இருக்கிறது ஒரே இடம் தானே. பிஜேபி கையை முறுக்கி யாரையும் தனக்குள் இழுத்துக்கொள்ளும். அதுக்கு ஒட்டுமொத்தமா பழைய தூக்கி அன்புமணி மேல போடுறது சரிதானே? காரணம் ராணி தேனி இல்லை என்றால் தேன்கூடு உருவாகாது. இதை ஒரு பிளவுன்னு எடுத்துக்கணுமா? இல்லை, இதே போக்கு நீடித்தால் பிளவாகிவிடும். ரெண்டு பேரும் முனைப்பா இருந்தா யார் இறங்க முடியும்? வணக்கம் சார். தைலாபுரம் தோட்டம் முழுக்கவே உங்க பேச்சா தான் இருக்கும் போல இருக்க. ஐயோ, ஆரம்பிச்சு வச்சிங்க ஒரே ஒரு செயலாக பேசிய பேச்சு. எவ்வளவோ பேச்சுக்கள் பேசுவோம், கருதி கருதி பேசுவோம், சிந்தித்து பேசுவோம். அந்த பேச்சுக்கள் எல்லாம் போய் சேருவதில்லை. சில சமயங்கள் சில பேச்சுக்கள் எதிர்பாராத. அப்பா கிட்ட பையன் தோக்கிறது தோல்வியே இல்லை, நீங்க பேசுனதை ராமதாஸ் போற வர எல்லாத்தையும் போட்டு காட்டிட்டு இருக்காராம. ஐயோ என்று சொன்னார்கள். பிரஸ் மீட்ல கூட அதை அப்படியே சொல்லி பேசிட்டாரு. ஆமா ஆமா. ஆனா உண்மையிலேயே அதுதான் எனக்கு அன்றைக்கு பேசுகின்ற போது உள்ள கருத்தாக இருந்தது. அவர்களுக்குள்ள உள்ள உராய்வுகள் வேறு. ஆனாலும் கூட ராமதாஸ் அதை தோற்றுவித்தவர், வன்னியர் சங்கத்தை தோற்றுவித்து அதற்கான ஒரு கட்சியை தோற்றுவித்து தலைமையேற்று ஒவ்வொரு ஊராக போய் அந்த கட்சியை சிறிது சிறிதாக வளர்த்து, எப்படி திராவிட இயக்கத்தை வளர்ப்பதற்கு அவர்கள் ஒவ்வொரு ஊராக கொடியேற்றி வளர்த்தார்களோ அதுபோல் வளர்த்து ஒரு நிலைக்கு வந்த பிறகு தன்னுடைய மகன் என்கின்ற எண்ணம். அவர் சொன்னதில் ஒன்றை நிறைவேற்றவில்லை. நான் ஆட்சிக்கு வரமாட்டேன், அதிகாரத்திற்கு வரமாட்டேன், என்னுடைய குடும்பமும் வராது என்று சொன்னார். அவர் வரவில்லை, அவர் சொன்னபடி நின்றார். ஆனால் அவருடைய குடும்பத்தில் மகனை அவர் உருவாக்கி கொண்டு வந்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், திறமையுடைய மகனாக அவர் இருந்த காரணத்தினாலே அவரும் அதில் நின்று கொண்டார். அதுக்காக மகன் என்பதற்காக பொய்க்கால் குதிரை ஓட வைத்தால் ஓடாது. அதனாலே அது. ஆனாலும் கூட அவருக்கு அந்த அமைச்சராக்கினது, அவர் அமைச்சராக்கினது பெரிய தப்பு கடுமையாக சொல்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சொன்னார்ல. அது அவர்களுக்குள் நடக்கின்ற பேச்சு. ஒருவர் பேசிக்கொள்வார்கள், பிறகு இணைந்து கொள்வார்கள். என்ன ஒரு குடும்பம் அது. அந்த வேகம் குறைந்த பிறகு தானாக அந்த குடும்பம்னு நீங்கள் சொல்லி சொன்னால் உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இந்த வீட்டுக்குள்ளே 4 சேத்துக்குள்ளே பேசி முடிக்க வேண்டிய விஷயம். அரசியல் சார்ந்த குடும்பம் என்கின்ற போது அது நாட்டின் பிரச்சனையாக ஆகிவிடும். பொழுது எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு மகனுக்கும் சிக்கல் ஏற்பட்டாலும் அது நாட்டின் பிரச்சனையாக ஆகிவிடும். ஒரு தனி மனித குடும்பத்தில் நடக்கின்ற ஒன்று அவர்களுக்குள் தான் இருக்கும். இல்லாவிட்டால் அந்த 4 சொந்தக்காரர்கள் மத்தியிலே இது போய் சேரும். இது அப்படியல்ல. அரசியல் குடும்பம் என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு நாடு முழுவதும் ராமதாஸுக்கும் ராமதாஸ் மகனுக்கும் நடக்கின்ற சண்டை போய் சேர்ந்திருக்கிறது. இந்த சண்டைக்கு அடிப்படை என்ன என்று நாம் அறிந்தவர்களிடம் கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த கூட்டணியில் ஏற்பட்ட அப்போ கட்சி இல்லை பிரச்சனை, கட்சி இல்லை பிரச்சனை, கூட்டணி தான் பிரச்சனை. கட்சியில் உள்ள அதிகாரத்தை அன்புமணி பயன்படுத்தியது, ராமதாஸ் அதை ஒவ்வாதது. கட்சி அன்புமணி சொல்கிறார், என்னுடைய தகப்பனார் என்னை தலைவராக வைத்தார், நான் 20-30 ஆண்டுகள் பாடுபட்டேன், என்ன கெடுதல் செய்தேன், எதற்காக எனக்கு அதிகாரம் தர மறுக்கிறார், என்னை இவ்வளவு எளிதாக நடத்துகிறார் என்று இவர் சொன்னாலும் கூட ஒரு கட்டத்தில் இவர் அதிகாரமுடையவராகத்தான் இருந்திருக்கிறார். ஏனென்றால் கூட்டணியை பற்றி பேசுகின்ற போது அதிமுகவோடு சேர வேண்டும், அதுதான் நேச்சுரல் அலையன்ஸ், இயற்கையான கூட்டணி என்று ராமதாஸ் கருதியிருக்கிறார். ஒரு பக்கம் பேசி கொண்டிருந்திருக்கிறார். அதே சமயத்தில் அன்புமணி பிஜேபியிடம் சேர்ந்ததுக்கு மிகப்பெரிய காரணம், பிஜேபி கையை முறுக்கி யாரையும் தனக்குள் இழுத்துக்கொள்ளும். அது இயல்பாக. நான் கூட சொல்லுவது, பெண்டாட்டியை கூட கையை முறுக்கி கொஞ்சம் வைப்பார்கள். தானாக கொஞ்சுவதில் உள்ள சுகம் அவர்களுக்கு தெரியாது. மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம், அவர்கள் நடத்துகின்ற விதம், எல்லா கட்சியும் இப்ப கையை முறுக்கி கொஞ்சனா என்ன, முறுக்காட்டி கொஞ்சனா என்ன, ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அப்பா அதிமுக கூட போலான்னு சொல்றாரு, பையன் பாஜக கூட போலான்னு சொல்றாரு. ரெண்டு இருக்கிறது ஒரே இடம் தானே? இல்ல அப்படி இல்லை. அவர் அதிமுகவோடு சேர்ந்திருந்தால் 2-3 இடங்கள் வந்திருக்கும், அதிமுகவுக்கும் சில இடங்கள் வந்திருக்கும். ஆகவே பிஜேபியோடு சேர்ந்தது, கையை முறுக்கி அவர்கள் சேர்த்திருந்தாலும் பிஜேபியோடு சேர்ந்ததனுடைய பலன்
ஒரு 3 பேர் வந்திருந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய யோசனை விட அது சார்ந்த யோசனை தான் என்று சொல்லி அவரும் அந்த பக்கம் வந்து விடுவார். அதில் ஒன்றும் இல்லை, இதில் வெற்றி அடையவில்லை. ஆகவே நான் நினைத்தேன் இது வராது, நமக்கு இயற்கையான கூட்டணி அதிமுக தான் என்று நினைத்தேன். ஒரு புதிய கட்சி, இங்கே வேரூன்றாத கட்சி, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு மாறுபட்ட கட்சியாக அது இருக்கிறது. அதில் போய் நீ கூட்டி சேர்ந்து கடைசியில் உங்களுடைய மனைவியும் தோற்கின்ற நிலைமை ஏற்பட்டு விட்டதே. திருமாவளவனுக்கு 2 இடம் இருக்கிறது, நமக்கு இருக்கவில்லை என்பது அவர்களுக்கு பெரிய உறுத்தல். அதைவிட முந்திய கட்சி, பெரிய கட்சி, நமக்கே இடமில்லை, அதைவிட சீசன்டு பாலிட்டிஷியன்ஸ் நாம், ஆனால் நமக்கு ஒரு பாராளுமன்றம் மொட்டையாக இருக்கிறதே என்று சொல்லி அது ஒட்டுமொத்தமா பழைய தூக்கி அன்புமணி மேல இல்லை, அவர் தானே அதற்கு காரணம். முடிவு ஒன்று தகப்பனாருடைய முடிவு, இன்னொன்று மகனுடைய முடிவு. அதில் கட்சிகள் என்பது பெரும்பாலும் எல்லா கட்சிகளிலும் தலைவர்களுடைய முடிவு தான் தொண்டர்களுடைய முடிவு. ராணி தேனி எப்பொழுதும் தலைவர் தான். ராணி தேனி நடுவில் உட்கார்ந்துருக்கும், எல்லா தேனீகளும் தேனை சேகரித்து கொண்டு வரும், தேன்கூட்டை கட்டும். ராணி தேனி இல்லை என்றால் அது தேன்கூடு உருவாகாது. தலைமை பெரிய காரணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் ஒரு மன்னனுடைய வெற்றியை ஒரு தனி மனிதனின் வெற்றியாக படைகளெல்லாம் இருந்திருக்கும் சொல்லுகிறோம். அதனால் ராமதாஸ் எடுத்த முடிவு கூடுதல் இடங்களை பாராளுமன்றத்தில் தந்திருக்கும் என்று அவர் நினைக்கிறார். நீ எடுத்த தவறான முடிவின் காரணமாக, என்னை மீறிக்கொண்டு நீ போய் எடுத்த முடிவின் காரணமாக கட்சி தோற்றுவிட்டது என்றால் கலைக்கிறது கட்சி. இவ்வளவு காலத்திற்கு பிறகு அந்த கட்சியில் 2 பேர் இருக்கிறான், இந்த கட்சியில் ஒன்றும் இல்லை என்கின்ற போது இவர்கள் இப்படி நடத்துகிறார்களே என்று சொல்லி நினைப்பார்கள். நம்முடைய மக்களுக்கு ஒரு கட்டத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், இது நம்முடைய மக்களுக்காக தோன்றிய கட்சி, அதனுடைய பயனை அடைய வேண்டுமென்றால் அந்த அதிகாரத்தை அவர்கள் கையில் வைத்திருக்க வேண்டும் என்று அவர் கருதியிருக்கிறார். அதனாலே வளர்த்த கடா மார்பலை பாஞ்சிருச்சுன்னு ராமதாஸ் சொன்னதெல்லாம் கொஞ்சம் பெரிய வார்த்தையா, பெரிய வார்த்தை தான், பெரிய வார்த்தை தான். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரா, பாதிக்கப்பட்டாரா மகனால? அதாவது மகனை தந்தையை எதிர்ப்பதும் தந்தை மகனை திட்டுவதும் மகனுக்கு பெரிதாக இருக்காது. ஆனால் மகன் எதிர்த்து பேசினால் தந்தை எல்லா தந்தையும் வந்து விடுவார்கள், எல்லாரும் வந்து விடுவார்கள். அதனாலே அவர் நான் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்து விட்டது என்று சொல்வது மகனை கொஞ்சம் கூடுதலான, மகனும் தகுதியான மகன்தான் நான் நினைக்கின்ற வகையில். அவர் எதை செய்து கொண்டிருந்தாரோ அந்த செயலை தொடர்ந்து செய்யவும், தொண்டர்களிடம் போகவும், கொடியை ஊன்றி கட்சியை வளர்க்கவுமான ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. அவரை போலவே ஒரு நிறைய அறிக்கைகள் விடுகிறார். ஒன்றும் குறைவானவர் இல்லை. ஆனால் மாறுபாடு ஏற்படுகின்ற போது எந்த கோட்பாடு நமக்கு வெற்றியை தரும் என்பதுதான் அரசியல் கட்சிகளுக்கு அடிப்படை. ராமதாஸ் கொண்ட அடிப்படை வெற்றியை தந்திருக்கும் என்று அவர் நினைக்கிறார். நம்மை மீறி இவன் போனானே, போன இடத்திலே கட்சி அடிபட்டு விட்டது. மீண்டும் அவனுடைய மனப்பான்மையில் நாம் முடிவெடுப்போம் என்று அவன் மறுபடியும் திரும்பவும் கருதினால் கட்சி நமக்குடைய கையை விட்டு போய்விடும், கட்சி வீணாகிவிடும் என்று அவர் கருதி இருக்கக்கூடும். அதனுடைய விளைவாக அதிகாரத்தை தான் எடுத்துக் கொள்கிறார். இன்னைக்கு ராமதாஸ் பேசின பேச்சு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மனசுக்குள்ள இருந்த எல்லாத்தையும் வெளிப்படையா கொட்டி தீர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிதான். ஆமா, அது அரசியல் தலைவர். இது இதோட முடிஞ்சிரும் நினைக்கிறீங்களா? இந்த மோதல் தொடருமா, இல்ல ஒரு சமரசம் எப்பொழுது முடியும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், இன்னும் ராமதாஸ் நிறைய பேசுவார், அன்புமணியால் பேச முடியாது. எதுவாக இருந்தாலும் நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதாவது மகன் தந்தையிடம் தோற்றால் அது பெருமையாக கருதப்படுமே தவிர சிறுமையாக கருதப்படாது. யாரும் குறைவாக சொல்ல மாட்டார். அதனாலே இவர்தான் இறங்கி தாழ்ந்து கொடுத்து தகப்பன் நெகிடுமாறு அந்த நடவடிக்கை அமைய வேண்டுமே தவிர நாம் எதிராக நின்று கொண்டு என்ன. அது வளர்ந்ததற்கு மிகப்பெரிய காரணம் அந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் எல்லாரையும் வரவிடாமல் இவர் நிறுத்தி விட்டார் என்று அவர் நினைக்கிறார். அவர் கொஞ்சம் வெளிப்படையான அந்த வார்த்தையை சொன்னார் பார்த்தீங்களா? அந்த 9 மாவட்ட செயலாளர்கள் வந்ததை மட்டும் நான் பார்த்துட்டு நான் செத்துட்டேன் அந்த செகண்டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணிருப்பாரு. இதை மூடி மறைப்பார்கள் மற்றவர்கள். ராமதாஸனுடைய குணம் பாருங்கள், 9 பேர் தான் வந்து வெளிப்படையாக அவருடைய சுபாவமே வெளிப்படையாக பேசுவார். அதனால 9 பேர் தான் வந்தார்கள், மற்றவர்களெல்லாம் என்னுடைய மகன் வரக்கூடாது என்று சொல்லி தடுத்து விட்டான் என்று சொல்லி அவர் வெளிப்படையாக பேசுகிறார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், கட்சி ஏறத்தால் அன்புமணியிடம் இருப்பது இயல்பானது. ஆனால் ராமதாஸ் வளர்த்த கட்சி, அவருடைய மூளை, அவருடைய முகம்தான் கட்சிக்கு. இப்பொழுது ராமதாஸனுடைய கொள்கைகளை நிறைவேற்ற நான் கட்சி நடத்துகிறேன் என்று இவர் சொன்னாலும், ராமதாஸ் இருக்கின்ற போது ராமதாஸை வைத்துவிட்டு ராமதாஸினுடைய கொள்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்வது எடுபடாது என்னுடைய கருத்து. அது நான் அன்புமணியை குறைவாகவெல்லாம் கருதவில்லை. இயல்பாக
நெய்வேலியிலே போராட்டம் நடத்துகின்ற போதும் பிற சமயங்களிலும் பார்த்தால் அவர் அந்த தகுதியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இல்லை, இன்னொரு விஷயத்த கூட சொன்னார் இல்லை, நான் வந்து ஊர் ஊரா போய் கட்சியை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் சொல்றாரு. தலைவரான பிறகு ராமதாஸ் சொல்ற அளவுக்கு அன்புமணி வெளியில போகலையா கட்சியை வளர்க்கறதுக்கு? இல்லை இல்லை, இவரும் போய் எல்லா இடத்திலும் நெய்வேலி போராட்டங்கள்லாம் அவர் தான் நடத்தினார். ஒன்றும் குறைவாக இல்லை. ஏனென்றால் அவருக்கு கொஞ்சம் வயதாகி விட்ட போது மகன் செய்யட்டும் என்று சொல்லி இயல்பாக விட்டு விடுவதுதான். அதனாலே அது ஒன்றும் குறைவில்லை. இவர் அமைச்சராக்கினதே தப்பு அப்படின்னு இப்ப ஃபீல் பண்றாரு அப்படின்னா எனக்கு ஒன்று தோணுச்சு. 35 வயசுல அவரை வந்து ஒரு அமைச்சராக்கி அழகு பார்த்துட்டாரு. அதுல இருந்தே அவருக்கு வந்து தனக்குள்ள ஒரு அமைச்சர் அந்த தோரணை வந்து அதனால கட்சி வேலை பார்க்கலையோ அப்படின்னு ஒரு இல்ல அதெல்லாம் தன்னுடைய மகனை ஆக்க வேண்டும் என்று இயல்பாக ஒரு தந்தைக்குள்ள வேட்கையின் அடிப்படையில் தான் அவரை மந்திரியாக ஆக்கியிருக்கிறார். அப்படி அவரை தலைவராக ஆக்கியவரும் ராமதாஸ் தான், அவரை மந்திரியாக ஆக்கியவரும் ராமதாஸ் தான், அவரை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து இவ்வளவு பெருமையான இடத்தில் உட்கார வைத்தது ராமதாஸ் தான். அப்படி என்றால் அவர்கள் எப்படி எதிர்பார்ப்பார்கள் என்றால், ஒரு மகனாக இருந்தாலும் நாய்க்குட்டி போல அப்படியே இருக்க வேண்டும் என்று ஜி.கே. மணி இருப்பது போல அன்புமணி சுபாவத்தில் இல்லை. அதாவது ஜி.கே. மணி எப்படி இருக்கிறாரோ அதுபோல இயல்பில் இல்லை. இப்பொழுது இந்த கட்சியை அன்புமணியால் நடத்த முடியும், தவிர ஜி.கே. மணியால் நடத்த முடியாது. ஆனாலும் ராமதாஸை ஒதுக்கிவிட்டு இந்த கட்சியை நடத்துவது என்பது நடக்கவே நடக்காது. ஏன் என்று சொன்னால் அப்போ பாமகவோட எதிர்காலம் இல்லை இல்லை, நான் ஒன்று சொல்லுகிறேன், அது தானாக சரியாகி விடுவார் என்று நினைக்கின்றேன். ராமதாஸினுடைய கொள்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி ராமதாஸை ஒதுக்கி வைத்து விட்டு ராமதாஸின் கொள்கைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்வது மக்களிடம் போய் சேரார். ராமதாஸ் இருக்கின்ற போது ராமதாஸை ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் திரும்ப என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? என்னுடைய தகப்பனாருடைய சிந்தனையில் காலத்தால் அது பின்தங்கிவிட்டது. ஆகவே நான் இன்னும் வேகமாக முன்னெடுத்து செல்வதற்கு நான் முயல்கிறேன் என்று சொன்னால் அது வேறு பேச்சு. என்னுடைய தகப்பனார் ஒரு காலத்துக்குரியவர் தான், ஒரு தலைமுறைக்குரியவர். அந்த தலைமுறைக்கு அவர் சிறப்பாக செயல்பட்டார். ஆனால் காலம் வேறு வகையான அரசியலை எதிர்நோக்குகிறது. நான் புதிய நிலைப்பாட்டை மேற்கொள்ளுகிறேன். ஆகவே என்னுடைய தகப்பனார் அமைதியாக இருக்கட்டும் என்று சொன்னால் அதிலே மாறுபட்ட நிலையை கொள்ளுகின்ற ஒரு போக்கு இருக்கிறது. ஆகவே இந்த கட்சி ஒருவேளை இதை விட்டு வெளியே வந்தால் புதிய நிலைப்பாடு வளர்ச்சியை தருமோ என்று கருதுகலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் என்றால், ராமதாஸின் ஐயாவினுடைய கருத்துக்களை ஐயாவினுடைய கொள்கைகளை நான் நிறைவேற்றுவதற்கு தான் பாடுபடுகிறேன் என்று சொல்லுகின்ற போது, ஐயாவை தவிர்த்து விட்டு என்ன ஐயாவினுடைய கொள்கைகளை நிறைவேற்றுகிறார் என்கின்ற கேள்வி எழும். அது எடுபடாது. பாஜக கூட கூட்டணி வேண்டாங்கிறது டாக்டரோட கருத்தாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவர் ஏன் அவங்க கூட தான் கூட்டணி வைக்கணும், இவர் ஏன் துடிக்கிறார் அன்புமணி? யாரு? அன்புமணி இருக்கலாம். அவர் மந்திரியாக இருந்த காலத்தில் பல வகையான நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆகவே அதில் இருப்பது நல்லது என்று நினைக்கலாம். இல்லாவிட்டால் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறார்கள், வெற்றி பெற்று நாம் போய்விட்டால் மந்திரி ஆகலாம் என்று நினைத்திருக்கலாம். வேறு வகையான தொந்தரவுகள் வராமல் இருக்கட்டும் என்று நினைக்கலாம். மந்திரியாக ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவோடு சேர்ந்தால் எண்ணிக்கை தான் இருக்குமே தவிர நாம் ஆக முடியாது. குறைந்தது ஒருவராவது வந்து விட மாட்டோமா? தருமபுரியிலாவது வென்று விட மாட்டோமா? வென்ற பிறகு ஒரு மந்திரி பதவியை கேட்க முடியாதா? நாம் ராஜ்யசபாவில் இருக்கிறோம் என்று கருதியிருக்கலாம். ஆகவே அது திணை பூனத்துக்கிடி அது என்ற மத்திய அரசு கையில் வைத்திருக்கிறார்களே அவர்கள். ஆகவே அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் என்ன கோளாறு என்றால், எந்த ஒருவரும் மத்திய அரசு அதிகாரம் கையில் இருக்கின்ற போது அவர்களோடு சேர வேண்டும் என்று நினைப்பது இயல்பானது. அந்த கட்சிக்கு இங்கே களம் இல்லையே, அந்த கட்சியை இங்கே தேடுவார் இல்லையே. ரொம்ப ஒரு 500-1000 கோடியை கொண்டு வந்தல்லவா அண்ணாமலை தன்னுடைய ஸ்டேச்சரை உருவாக்கி கொள்ள வேண்டியிருந்தது. என்னிடம் 5 கோடி கொடுத்தாலே உருவாக்கி கொள்வேன் அந்த இடத்தை. 500 கோடி 5000 கோடியெல்லாம் இதற்கு தேவையில்லையே. எல்லா சேனல்களையும் வளைத்து, எல்லா பத்திரிகைக்காரர்களையும் வளைத்து, என்னை பற்றியே பேசு, எனக்கு எதிரானவற்றையெல்லாம் நீக்கு என்று சொல்லி ஒருமுகமாக ஒரு குரலை கேட்க வைத்து ஒரு தலைமையை உருவாக்கி ஒரு கட்சியில் பிரம்மாண்டத்தன்மை அடைவது என்பது ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் என்ன செய்தாலும் மறுபடியும் தொட்டியில் வைக்கப்பட்ட செடியாகத்தான் பிஜேபி இருக்கும் என்பதற்கு காரணம் இந்த மண்ணுக்குரிய கொள்கைகளை அவர்கள் கடைப்பிடிப்பதில்லை. இந்த மண் மட்டும்தான் இன வழியாக உணர்வு கொண்ட ஒரு மண். அதுக்கு மிகப்பெரிய காரணம் திராவிட இயக்கம். அதாவது தென்னிந்திய சபையாக இருந்தபோது இது ஒரு பெரிய ஒரு காரியத்தை நிறைவேற்றியது என்பது தவிர, தென்னிந்திய சபை என்பது மொழுக்கையாக இருக்கிறது, மொட்டையாக இருக்கிறது. என்ன, பிராமணர் அல்லாதார் இயக்கம் என்பது மொட்டையாக இருக்கிறது.
ஆனால் அதுவே திராவிடர் கழகம் என்று ஆகின்ற போது அது முனைப்பு பெறுகிறது. ஏனென்றால் இந்த கூட்டம் பார்ப்பனர் அல்லாதார் கூட்டம் இல்லை. இட் இஸ் நாட் எ நான் பிராமின் கம்யூனிட்டி. இது நான் பிராமின் என்பது இதனுடைய அடையாளம் அல்ல. தென்னிந்தியர் என்பதும் இதனுடைய அடையாளம் அல்ல. தே ஆர் சவுத் இண்டியன்ஸ். விந்திய மலைக்கு தெற்கே வைப்பவர்கள். பட் தே ஆர் இண்டியன்ஸ் என்று சொல்லப்பட்ட நிலையிலிருந்து ஒரு புதிய நிலைக்கு பெரியாரும் அண்ணாவும் கொண்டு போய்விட்டார்கள். அது திராவிடன் என்கின்ற இன உணர்வு, அது கால்டுவெல் காலத்து ஆராய்ச்சி, பிறவற்றையெல்லாம் வைத்து மனோன்மணி சுந்தரம்பிள்ளை இதை தமிழ்தாய் வாழ்த்திலேயே சொல்லுகிறார். இவ்வளவுக்கும் பிறகு இப்பொழுதுதான் புரிகிறது, இந்திய நாகரிகத்தை முன்னெடுத்து சென்றவை 2 நாகரிகம்தான். ஒன்று வேத நாகரிகம், ஆரிய நாகரிகம், இன்னொன்று திராவிட நாகரிகம், சிந்து நாகரிகம், சிந்து சமோழி நாகரிகம். இப்படி ஒரு பெரிய இனம் சமயத்தை பெற்று, மொழியை பெற்று, இலக்கணத்தை பெற்று, நீ உன்னுடைய இலக்கணத்தில் தொல்காப்பியத்தில் பொருள் இலக்கணம் இருக்கிறது, உன்னுடைய பாணினியினுடைய இலக்கணத்தில் எழுத்தும் பதமும் தானே இருக்கிறது, சொல்லும் தானே இருக்கிறது. இங்கே இவ்வளவு ஒரு பெரிய நாகரிகமான ஒரு இனம் என்பது கண்டறியப்பட்டு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு, நீ நாம் இந்திக்கு எதிரானவர்கள், வடமொழிக்கு எதிரானவர்கள், வடமொழியால் நாம் அடைந்த தீங்கு ரொம்ப அதிகம். என்ன காரணம் என்றால் தமிழிலிருந்து பிற மொழிகளெல்லாம் தெலுங்கு கன்னடமெல்லாம் பிரிந்ததற்கு மிகப்பெரிய காரணம் சமஸ்கிருதத்தினுடைய ஊடாட்டம். புதிய லிபிகளை, புதிய எழுத்து வடிவங்களை அவர்கள் உண்டாக்கி கொடுத்து நம்மை விட்டு முற்றிலுமாக அந்நியப்படுத்தி விட்டார்கள் என்கின்ற கோபம் நமக்கு இருக்கிறது. சரி சரி. ஆகவே இந்த மண் வேறு வகையாக உருவாகி இன்றைக்கு இந்த கொள்கைகள் எல்லாம் தளர்ந்து வருகின்றன என்பது வேறு. தளரக்கூடாது. நான் சொல்கிறேன், வரலாற்றில் எந்த கொள்கை தளர்ந்தாலும் தமிழின் தனித்தன்மை, இன உணர்வு, மொழி, சமஸ்கிருதத்தால் தமிழுக்கு வந்த கேடு, நம்முடைய இனம் துண்டாடப்பட்டது. திராவிட இனம் என்பது துண்டாடப்பட்டு இந்த சித்தராமையாவுக்கு நாம் ஒரு அந்நியர் போல தெரிகிறோம் என்று சொன்னால் எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை என்று புரியாமல் நினைக்கிறார்கள் என்றால் இது நம்ம சீமான் பேசுகிற பேச்சு மாதிரி இருக்கிறது. நான் சீமானும் ஆர்.என். ரவியையும் தான் ஒரு தரத்தில் வைத்திருப்பேன். 2 அரை லூசுகள் என்று நான் கருதுவது வழக்கம். அது மாதிரி இந்த சித்தராமையாவும் அப்படி நினைக்கிறாரு. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த நிலையில் இந்த மண்ணில் பிஜேபி ஊன்றுவது கொஞ்சம் அரிது. கொஞ்சம் அல்ல, ரொம்ப அரிது. இதில் போய் இங்கிட்டு இந்த பக்கம் சேர்ந்து கடைசியில் வீணாக போவதிலே பயனில்லை. அந்த கட்சியை தனித்து விட்டு அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இங்கே ஒரு குரோட்டன் செடி மாதிரி இருந்துவிட்டு போக வேண்டியதுதானே தவிர அது போய் பெருக்குகிறார்கள் என்று சொல்லி இவருக்கு வருத்தம். ஆனால் இவர் அதிகாரத்தில் உள்ள கட்சி என்று சேர்ந்து விட்டார். சேர்ந்ததுக்கு பலன் ஏற்படவில்லை. நான் சொல்லுகிறேன், சேர்ந்ததற்கு பலன் ஏற்பட்டு நீ ஒருவனாவது வென்று நீ மந்திரி சபையில் போய் இடம் பிடித்திருந்தால் ராமதாசன் சரி நம்முடைய பிள்ளைகள் தான் இங்கே ஆட்சியில் இருக்கிறார்கள், ஒரு காரியம் இங்கே செய்வதற்கு துணையாக இருப்பார்கள் என்று நினைத்திருப்பார். வெல்லவும் நீ அந்த கட்சி பெரிய கட்சி என்று நோங்கி என்ன செய்வது? அது இந்த கோதுமை இங்கே விளையாது. பிரச்சனை என்ன என்றால் கோதுமை இந்த மண்ணிலே விளையாது. இதற்கு நீ ஏன் சேர்ந்தா என்பது அவருடைய கோபம். சரி, உங்க கணக்குப்படி நீ பாமகவோட எதிர்காலம் அப்படிங்கிறது அன்புமணி நினைக்கிறீங்களா இல்லை ராமதாஸ் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தான் சரியாக இருக்கும். ராமதாஸ் வாய்ப்பு இருக்கு. நான் ஒன்று சொல்லுகிறேன், ராமதாஸ் மூந்தனை வைத்துக் கொண்டு செய்ய முடியாது, அன்புமணியை வைத்துக் கொண்டு தான் செய்ய முடியும். முகுந்தனே ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டாரு. இல்லை அதுக்கு என்ன, அது அவர் உருவாக்கி அவருடைய பேரன் தானே. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவர்களெல்லாம் இவர் ஊன்றி கொஞ்சம் மரமாகி விட்டார்ல, அன்புமணி மரமாகி விட்டார். அதனாலே அவர் அதிகாரத்தை என்னிடம் விட கட்சியை நான் நடத்துகிறேன் என்று இவர் நினைக்கிறார். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ராமதாஸ் இருக்கின்ற வரையிலும் சீசன்டு பாலிட்டிஷியன் ராமதாஸ். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் ரொம்ப நுட்பமாக விவரம் தெரிந்த எல்லாவற்றையும், நான் நிதிநிலை அறிக்கை வெளியிடுகிறேன், ஒரு மாடல் நிதிநிலை அறிக்கை என்று சொல்ல தகுந்த அளவுக்கு புது புது கருத்துக்களை எல்லாம் கொண்டு வருவார். அவர் என்ன ஒரு ஜாதி கட்சியாக இருக்கிறார் என்பதை தவிர ஒரு தமிழ்நாட்டு கட்சியாக இருப்பது என்பது வேறு. ஒரு ஜாதி கட்சியாக இருக்கின்ற போது நான் ஒரு காலத்தில் ராமதாஸோடு ரொம்ப நெருக்கம், ரொம்ப எனக்கு அவர் மீது மதிப்பு உண்டு. ஓபி ராமசாமி ரெட்டியாருடைய 100ஆண்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டார். அப்பொழுது ஒரு பழைய அம்பாசிடர் இருக்கார். ரெட்டமாட்டி வண்டியினுடைய வேகத்தில் தான் போகும், நம்முடைய சாலைகளும் இவ்வளவு அகலமாக இல்லை. அந்த வண்டியில் நாங்கள் சென்னைக்கு வந்தோம். அவர் முன்னால் உட்காந்துருந்தார், நான் பின்னால் உட்காந்துருந்தேன். ஐயா எப்போய்யா போய் சேருவோம்? இருப்பா, அது அவ்வளோதான், பழைய வண்டி அப்படி தான்ப்பா போகும் என்று சொன்னார். ரொம்ப வேடிக்கையாக பேசுவார். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த பேச்சை கேட்டுலாம் எதுவும் பேசினாரா? கூப்பிட்டார் என்ன, அப்பா நீ நல்லா பேசுகிறவா, நீ பேசுனதை கேட்டேன்னு சொன்னார். அவர் ராமதாஸ் பேசுகிறோம், நான் எனக்கு மட்டுப்படல, ஏன்னா ரொம்ப காலமாக தொடர்பு இல்லை. நம்பர் எதுவும் நம்பர் இல்லை, 20 ஆண்டுகள் இருக்கும், தொடர்பு இல்லை. புது நம்பர்லேருந்து கால் வந்திருக்கும். எனக்கு அந்த தெரியல, ராமதாஸ் பேசுகிறேன்ப்பா, கருப்பியா ராமதாஸ் பேசுகிறேன்னாரு. என்னடா ரொம்ப உரிமையாக கூப்பிட்றாரு நமக்கு. ஐயா ஐயா என்ன பாமக தலைவர் தானே என்ன? ஆமாப்பா குரல் அவனுக்கு தெரியல அப்படின்னாரு.
நான் வேற எவனோ ஒரு ராமதாஸ் போய் தொலைச்சு நான் ஐயான்னு நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட போய் பம்பிக்கிட்டு இருக்கிறத விட அப்புறம் தான் எனக்கு அவர் நம்பர் தெரிஞ்சு. அவர் தான் அப்புறம் சொன்னார், நீ நல்லா பேசியிருந்தாப்பா, நீ பேச்செல்லாம் கவனிப்பேன், நான் எல்லா பேச்சையும் கவனிப்பேன், நல்லா பேசுகிற, ஏதோ ஒரு உண்மையை பேசுவோன்னு எப்பவும் பேசுவோம், மனசில் பட்டது பேசுவேன் என்று சொன்னார். அவ்வளோதான், அப்புறம் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் உண்மையாக கருதி, இப்போ அவரு என்னை கூப்பிடுவார் என்றோ அதெல்லாம் தெரியாது. நான் இயற்கையாக பேசியது, தகப்பனிடம் மகன் தோற்பது தோல்வி அல்ல, அது சிறுமை அல்ல, பெருமை. ஒன்று, 2 பேரும் முனைப்பாக இருந்தால் யார் இறங்க முடியும்? மகன் தான் இறங்க முடியும். தகப்பனை இறங்க வைக்கிறது பெருமையும் இல்லை. அதனால இந்த மோதலில் இவர் தான் சரிஞ்சு கொடுத்து போக வேண்டியவர், அவரை சரியாக வைக்க என்ன செய்யணும் இப்போ அன்புமணி? இல்லை, என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அவராலையும் தனித்து கட்சி நடத்துறதுக்குரிய வயசு மற்றவை இவரை வேறு தள்ளி வைத்து விட்டு நடத்துகின்ற போது ஒரு முனைப்பு ஏற்பட்டு ஒரு விதமாக நடக்கும் என்று வைத்துக்கொள்வேன். அன்புமணி விலகி இருந்து நடத்துவதும் எளிதில்லை. ஆனால் ராமதாஸ் இல்லாமல் இந்த கட்சியை நிறுவ முடியாது. ராமதாஸை உயிரோடு வைத்துக்கொண்டு ராமதாஸுடைய முகம் இல்லாமல் ராமதாஸுடைய கொள்கைகளை நான் நிறைவேற்றுவேன் என்பது முரணாக தெரியும், அது ஈடுபடாது. ஆகவே ராமதாஸ் தான் அவர் வாழ்கின்ற காலம் வரையிலும் இந்த கட்சியினுடைய ரச்சனை முத்திரை, அவர் தான் இந்த கட்சியினுடைய முகம். ஆகவே இறங்கி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நிகழ்ந்திருப்பார். நான் தொண்டனாக உங்களுடைய கட்சி, நீங்கள் தொடங்கிய கட்சி, உங்களுடைய கொள்கையை பின்பற்ற அதுதான் அவர் சொன்னார். ஆமாம், நான் பின்பற்ற வந்தேன். ஆகவே உங்களுக்கு என்னுடைய நடப்பில் உங்களுக்கு இசைவு இல்லை என்றால் நான் தொண்டனாக இருந்து கொள்கிறேன், நீங்கள் தான் தலைவராக ஆக்கினீர்கள், நான் தொண்டனாக இருந்து கொள்கிறேன் என்று சொன்னால் அவ்வளோதான், நெகிழ்ந்து போய்விடுவார். இவர் கொஞ்ச காலம் செயல்படாமல் அன்புமணி தொண்டனாக நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகின்ற, ஆனால் ஐயாவை வைத்து கொண்டு நான் இந்த கட்சியை நடத்துகிறேன் என்று சொல்லுகின்ற போது அது நிலைக்காது. அது கட்சியில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்காது. ஆனால் ஐயாவுக்கு கீழே நான் தொண்டனாக இருக்கிறேன் என்றால் அப்புறம் 3 தினம் இது கொண்டு நடத்த முடியாது. அன்புமணி சரிப்பா, வாப்பா, நடத்தப்பா, கூட்டணி மட்டும் நான் முடிவு பண்ணுறேன் சரிதானே என்று இதில் தான் அவர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை. முக்கியமான முடிவுகளை நான் எடுக்கிறேன், நான் சொன்னபடி நட, நான் இருக்கின்ற வழியில் நான் சொன்னபடி நட, அப்புறம் உங்கள் விருப்பப்படி நடந்து கொள்ள என்று சேர்ந்து கொண்டு விடலாம். அப்படி இல்லாமல் இவர் எதிர்த்து அவர்களெல்லாம் பொக்குளத்துக்கு போக வேண்டாம், கொள்ள வேண்டாம் என்று சொல்லி தனித்து கட்சி நடத்த முயன்றால் அது ராமதாஸ் என்கின்ற ஒரு முகம் இல்லாமல் கட்சியை நடத்த முடியாது. அது மாதிரி திறமையான. ஆனா நீங்க இப்படி சொன்னாலும் எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்கிறதுல, இன்னைக்கு பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்த டாக்டர் குறிப்பிட்டாரு. அம்மாவை நோக்கி பாட்டில வீசினாரு அன்புமணி, கோவப்பட்டு அப்படின்லாம் சொல்லி சொன்னாரு, அம்மா ஒதுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் வெளிப்படையா பேசியிருக்கணுமா? இல்லை, அது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கிறது கேட்பதற்கு. ஒரு பெரிய கட்சி, ஒரு தலைமையாக உருவாகின்ற மகன் அந்த தோற்றத்தை சிதைத்து விட்டால் மறுபடியும் அதை உண்டாக்குவது எளிதில்லை. அதாவது தகப்பன் வேறு அதை சொல்லுகின்ற காரணத்தினால் ஒரு முறை சிதைத்து விட்டால் பிறகு அந்த தோற்றம் சிதைந்து விடும், உண்டாக்குவது எளிதில்லை. ஆனால் நான் இதற்கு ஒன்று சொன்னேன் இன்றைக்கு, அதாவது மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனக்கு. 2 பேரும் வெற்றி பெற முடியாது, ஒருவர் தான் வெற்றி பெற முடியும் என்கிற போது யார் கீழே இறங்கி வர வேண்டும் என்றால் தந்தை இறங்கி வர வேண்டும் என்பதை விட மகன் இறங்கி செல்ல வேண்டும் என்பதுதான் இயல்பான நம்முடைய தமிழ் பண்பாடு. அதற்கு ஒரு காரணம் சொன்னேன். ராஜராஜ சோழன் எம்பையர் பில்டர், ரொம்ப பெரிய அரசன், சோழ வம்சத்திலேயே யாரும் தமிழ்நாட்டிலேயே தமிழ் வரலாற்றிலேயே அறிய முடியாத அளவுக்கு மிகச்சிறந்த மன்னன், பேரரசு கட்டியவன். அவன் சமயம் மொழி வளர்த்தது, சமயம் வளர்த்தது, கோயில் கட்டியது, மக்களுக்கு நன்மை செய்தது, குளங்கள் வெட்டியது, ஏரிகள் வெட்டியது, எதுவாக இருந்தாலும் ராஜராஜ சோழனுக்கு நிகரில்லை. அவ்வளவு சிறந்த மன்னன் தன்னுடைய மகனை ராஜேந்திர சோழனை மன்னனாக ஆக்குகிறான். ஆக்கி அடுத்து இளவரசு பட்டம் கொண்டு வந்து மன்னனாக ஆக்குகிறான். ராஜராஜ சோழன் இறந்து விடுகிறான். ராஜராஜ சோழன் நக்காவரம் தீவு வரையிலும், மலாய் வரையிலும், இலங்கை வரையிலும் அவன் கடலோடி தமிழர்கள் மிகச்சிறந்த கடலோடிகளாக இருந்து அந்த காலத்தில் தான் அவ்வளவு பெரிய நாடுகளை வென்றவன் ராஜராஜ சோழன், பெரும் புகழுக்குரியவன். அவனுடைய மகன் அதற்கு அடுத்தாற்போல் அவன் விட்டு போன நாடு போக இன்னும் பல நாடுகளை வெல்கிறான். ராஜேந்திர சோழனுடைய சோழ தேசம்தான் பரப்பளவில் ரொம்ப பெரியது. வடநாட்டின் மீது படையெடுக்கிறான், வடநாட்டு மன்னர்களெல்லாம் ஒடுக்குகிறான். கங்கையிலிருந்து நீர் எடுத்து கொண்டு இன்னொரு கங்கை கொண்ட சோழபுரம் என்ற தலைநகரத்தை உருவாக்கி அங்கே ஒரு தகப்பன் கட்டிய கோயிலை போல் ஒன்று கட்டுகிறான். தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுக்கு நிகரான கோயிலை பார்க்க முடியாது. நிச்சயமாக அவ்வளவு சிறந்த கோயிலை மகனும் கட்டுகிறான் அச்சு உருவாக. அவன் தஞ்சாவூரை வைத்தாண்டால் அவன் கங்கை கொண்ட சோழபுரத்தை ஆள்வது என்று சொல்லி அங்கே ஒரு கோயிலை உருவாக்குகிறான். இப்பொழுது அவனை விட வசதியான கருவூலம், அவனை விட பெரிய பரப்புள்ள நாடு, இவையெல்லாம் மகனுக்கு விட்டன.
அப்பொழுது என்னுடைய தகப்பன் 6 அடி உயரம், நான் 7 அடி உயரம் என்று காட்டிக்கொள்ள அவன் முயலவில்லை. வருங்கால வரலாற்று ஆசிரியர்கள் பரப்பில் பெரிய நாட்டை ராஜேந்திரன் தான் ஆண்டான் என்று கூட சொல்லட்டும். ஆனால் ராஜேந்திரன் தன் தகப்பனிடம் எப்படி நடந்து கொண்டான் என்பதை வரலாற்று ஆசிரியர்களுக்கும் வருங்கால உலகத்துக்கும் சொல்ல விரும்பினான். அதனாலே என் தகப்பன் கட்டிய கோயிலை போல அச்சுருவாக நான் ஒரு கோயில் உருவாக்குவேன் கங்கை கொண்ட சோழபுரத்தில். ஆனால் அதை விட சின்னமாக உருவாக்குவேன். ஏனென்றால் தகப்பனுடைய புகழே அந்த உடையார் கோயில், பெருவுடையார் கோயில் இருக்கிறது. அதை விட பெரிய கோயிலை நான் உண்டாக்கி அவனை விட பெரிய மன்னன் நான் என்று அறியப்படுவதை விட அவனுக்கு அடக்கமானவன், அந்த தகப்பன் வழி நின்றவன், அந்த தகப்பனை போற்றியவன் என்கின்ற ஒரு பெருமை மட்டும் தனக்கு போதும் என்று தன்னுடைய கோயிலை சுருக்கி விட்டான். இல்லாவிட்டால் அவனை விட பெரிய வளம், அவனை விட பெரிய வசதி, அவனை விட பெரிய நாடு பெருசாக கட்ட வேண்டியதானே. என் தகப்பனுக்கு மிஞ்சி நான், தந்தையை மிஞ்சிய மகன் என்பது குறைவில்லை. தந்தை காலத்தில் இது நடக்கவில்லை. தந்தை இறந்த பிறகு நடக்கின்ற போது கூட தந்தையை மிஞ்சிய போடுக்குரியவனாக தான் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருவதையே தவிர்த்து விடுகிறான் ராஜேந்திர சோழன். அதை இந்த கோயிலை மகனோட ஆசை அப்படி இருந்தாலுமே கூட அப்பா தான் அப்பா அது வேற. ஆனா எதற்கு சொல்றேன், ஆனா எந்த அப்பாவுமே பையன் தன்னை விட நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. ராஜாலேன்னு நினைச்சிருக்க மாட்டான். ஆனா இது நிகழச் செய்யுமா இல்லையா? என்னுடைய தந்தையை விட என்னை கூடுதலாக அவன் உருவாக்கி வைத்த அடித்தளத்தில் தானே நான் இன்னும் பெரிய நாட்டை கொள்ளுகிறேன். ராஜராஜ சோழன் தானே பேரரசு கட்டியவன், அதன் மீது தானே இன்னும் பெரிய பேரரசை நான் கட்டுகிறேன். ஆகவே அவனுடைய புகழை மிஞ்சியதாகவோ அவனை மிஞ்சியதாகவோ நான் எந்த கட்டத்திலும் காட்சி அளிக்கக்கூடாது என்று அதை செயலில் காட்டுவதற்கு சிறிய கோயிலை கட்டுகிறான். அதே மாதிரி கோயிலை எதற்கு சிறிதாக கட்ட வேண்டும்? அவன் பெரியவன், நான் அடுத்தவன் என்று இவன் காட்டிக்கொள்ள நினைத்தான். வரலாறு ராஜேந்திர சோழனை என்றைக்கும் குறைவாக கருதுவதில்லை. இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், மனித இயல்பினுடைய அடிப்படை, நீங்கள் தந்தையிடம் சரணடையும் போது தந்தை நெகிழ்ந்து உங்களை இன்னும் பெருமைப்படுத்துவாரே தவிர மோதினால் அந்த சமூகத்தில், அந்த போர்க்குணம் உள்ள சமூகத்தில் நீ மோதினால் அந்த மோதல் மறுபடியும் மிஞ்சித்தான் இருக்குமே தவிர இது தீரவே தீர. தந்தையோட நெருங்கின தொடர்புல இருந்தவர் நீங்க. மகனையும் ஓரளவுக்கு நல்லா எனக்கு மகனையும் நல்லா தெரியும். மகன் குறைவானவர் என்பது என்னுடைய கருத்து அல்ல. சரி, நீங்கள் சரணடைவதன் மூலம் அவரை நெகிழ வைத்து நீ இல்லாமல் நடத்த முடியாது வாப்பா என்று சொல்லும்படியாக செய்யாமல் நீங்களும் மாவட்ட தலைவர்கள் போக வேண்டாம், அவன் போக வேண்டாம், இவன் போக வேண்டாம் என்று மாற்றி கட்சி நடத்துவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிய பிறகு அவர் வீறு கொண்டு விட்டார். சரி, இப்போ அன்றைக்கு இருந்த நிலைமையை விட இந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் 9 பேர் தான், நாம் உருவாக்கிய கட்சியில் நாம் அழைத்தால் 9 பேர் தான் வருவான் என்றால் இந்த கட்சி நம் கையை விட்டு போய்விட்டதா என்று அவர் வீறு கொள்கிறார். தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பாமக தொண்டர்கள் இல்லை, இவர் தான் இப்போ பழகி கொண்டிருக்கிறார். அவர்களோடு இவர் நியமித்த தலைவர்கள் தான் இருப்பார்கள், இவரோடு தான் பழகி கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும். அதனாலே இப்போ ராமதாசனுடைய நடமாட்டம் குறைந்து விட்டது. அதன் காரணமாக அப்புறம் இதை ஒரு பிளவுன்னு எடுத்துக்கணுமா இப்போ இருக்கிறது? இல்லை, இதே போக்கு நீடித்தால் பிளவாகிவிடும். இதே போக்கு நீடித்தால் பிளவாகிவிடும். பிளவான பிறகு அந்த கட்சி வீரியத்தை இழந்துவிடும். கட்சிக்கு ஒருத்தர், சங்கத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா அது சரியா போகுமா? சங்கத்திலேருந்து ஆரம்பிச்சது தானே கட்சி. சங்கத்தில் இப்பொழுது அருள்மொழி இருக்கிறார். அருள்மொழி ராமதாஸுக்கு கட்டுப்பட்டவர் தான். அது பாருங்கள், ஏதாவது முயற்சி பண்ண வேண்டும் என்று அந்த சங்கம் இந்த கட்சியை நீ வைத்துக்கொள், மறுபடியும் சங்கங்களில் இருந்து நான் ஒரு கட்சியை கட்டி காட்டுகிறேன் என்று முனைப்பானவர் அவர். அவ்வளவு முனைப்பானவர். ரொம்ப அதெல்லாம் ஒரு குணம்தான். இல்லை, அது சரியா வருமா? கட்சிக்கு ஒருத்தர், சங்கத்துக்கு ஒருத்தர், அதெல்லாம் சரியா வரும். ரெண்டு பேர் இந்த பிளவு இந்த கட்சியை பலவீனப்படுத்தும், அது வேறு. ஆனால் இவரும் அப்படித்தான் இருக்கிறார், அவரும் அப்படித்தான் இருக்கிறார். இவரும் இந்த கட்சியை தலைவனாக ஆகிவிட்ட பிறகு நான் நடத்துகிறேன் கட்சியை, நீங்கள் அமைதியாக இருங்கள் என்பது இவருடைய கோட்பாடு. நான் இருக்கும் வரையிலும், கடைசி மூச்சு விடும் வரையிலும் என்னுடைய கண்ணசைவில் தான் கட்சி இருக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. சரி சரி, அதிமுக, அதாவது பாமக அதிமுக கூட சேர்ந்துச்சுன்னா என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்? அதிமுகவோடு சேர்வது ஒரு அரசியல் கட்சி, அதுவும் ஒரு மாற்று கட்சியாக நீண்ட காலம் அரசாண்ட கட்சி, அதோடு சேரும்போது இவர்களுக்கு மைனஸ் ஒன்றும் கிடையாது, ப்ளஸ் தான். ப்ளஸ் தான். ஏனென்றால் பிஜேபியை போல இந்த மண்ணுக்கு ஒவ்வாத கட்சியாக அதிமுக இருந்ததில்லை. இன்னும் சொன்னால் ரொம்ப ஆண்டுகள் நாடாண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களோடு ரெண்டாவது அவர்களுக்கு அந்த 10% ஒதுக்கீடு கொடுத்தார் எடப்பாடி என்பது அவர்களுடைய மனதிற்கு அதோடு சேர்ந்து ஒட்டுவதற்கு அது ரொம்ப பொருத்தமான
நமக்கு அவர் செய்து தந்தார், பிறகு கோர்ட்டில் வரவில்லை என்பதெல்லாம் வேறு. அதனால் அதை ஒட்டுக்கொள்வதற்கு இயல்பாக இருக்கும். என்ன கடைசி கட்டத்தில் 15 நாட்களுக்குள் இதெல்லாம் செய்து தருவது என்று சொன்னால் இந்த மக்களை வேண்டும் என்று கருதி அவர் செய்தார் என்று தான் பொருள். ஆகவே அந்த கூட்டணி தான் நேச்சுரல் அலையன்ஸ். சரி, அப்போ பாஜக கூட சேர்றதுல என்ன ப்ளஸ் மைனஸாக பார்க்குறீங்க? இல்லை, பாஜகவோட எந்த கட்சி சேருவதையும் நான் மைனஸாகத்தான் நினைக்கிறேன். ஏனென்றால் அது நான் என்ன சொல்கிறேன், அரிசி போடுங்க, கம்பு போடுங்க, எதுவும் கோதுமே போய் போட்டு தண்ணி பாய்ச்சிக்கின்னு இருக்கிறது வெட்டி வேலைன்னு சொல்கிறேன். ரெண்டாவது, நான் அந்த இந்து கோட்பாடு என்பது இந்தியாவிற்கு இந்த புதிய கோட்பாடு. அது நம்முடைய தமிழ் சமயங்களை அழித்துவிடும், தமிழ் நாகரிகத்தை அழித்துவிடும், தமிழ் இன உணர்வை அழித்துவிடும், எல்லாவற்றையும் அழித்துவிடும். நம்முடைய சமயமே, நான் பெரியாருக்கே ஒரு மாறுதல் சொல்வேன். பெரியாரை ரொம்ப மதிக்கின்றவன் நான். என்ன பெரியாரால் பெரிய மாறுதல் இந்த நாட்டில் ஏற்பட்டது என்று கருதுகின்றவன் தான் நான். கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக நீங்களெல்லாம் இந்துக்கள் இல்லை என்று சொல்லியிருந்தால் தமிழன் இன்னும் கூடுதல் விழிப்பு பெற்று. சரி, இந்த கோட்பாடுகளை அப்புறம் எப்படி அன்புமணி ஏற்றுக்கிட்டாரு? யாரு அன்புமணி? கோட்பாடு என்ன கோட்பாடு? மத்திய அரசாங்கம் இருக்கிறது, இந்தி ஒரு தடவை மந்திரியாக இருந்திருக்கிறார். வாஜ்பாய் காலத்தில் தானே மந்திரியாக இருந்தார், அப்படி தானே? ஆமாம். இல்லை, வாஜ்பாய் இல்லை, அதுக்கப்புறம் மோடி காலத்தில் மந்திரியாக இருந்திருக்கிறோம். சரி, நமக்கு அதிகாரம் தானே நோக்கம், அதுவும் பெரிய அதிகாரத்திற்கு நாம் போவது நல்லது தானே என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அந்த அதிகாரத்திற்கு போவதற்கு இங்கே ஒரு இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் வேண்டி இருக்குது. அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் இங்கே கிடையாது. பிஜேபி படிக்கட்டுகளின் வழியாக ஏறி அந்த இடத்தை அடைய முடியாது. வேறு எங்கேயாவது இருந்து அடையலாமே தவிர எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறவர்கள் பிஜேபியோடு சேருவது என்பது ஆந்திராவில் இருக்கலாம், கர்நாடகாவில் இருக்கலாம், வேறு இடத்துல இருக்கலாம், அப்படியே பிஜேபியோடு செல்லலாம். அவர்களும் சேர்ந்து இதோடு கலந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மளை போல தனி சமய கொள்கை இல்லை, தனி இன கொள்கை இல்லை, தனி மொழி கொள்கை இல்லை. நாம் வளர்ந்த பக்குவம் வேறு, நம்முடைய இனம் உருவாக்கப்பட்ட விதம் வேறு. உண்மையிலே சொல்லுகிறேன், இந்த 40-50 பெரியார் அண்ணாவினுடைய சகாப்தம் என்பது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் முதல் முறையாக இன அடிப்படையிலாக மக்களை சிந்திக்க வைத்த வரலாறு. அதில் போய் பிஜேபி சொருகவும் கூடாது, சொருகவும் முடியாது. இந்து மதம் என்கின்ற மதத்தை ஏற்கவும் முடியாது. தமிழன் இந்து இல்லை. நீங்கள் இப்போ டாக்டர் பேசின பேச்சில் இவ்வளோ நாளாக அன்புமணின்னு சொல்லிட்டு அவங்க தொண்டர்கள் கட்டமைச்சு வச்சுருந்த அந்த பிம்பத்தை டபார்னு போட்டு உடைச்ச மாதிரி இல்லையா? அது உண்மைதான். அந்த கோபங்கள் அவர்களுடைய இயல்புகள், அவர்களுடைய கோபங்கள், இதை உள்ளுக்குள் பேசியிருந்தால் தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் தெரிந்தது, ராமதாஸ் அதிமுகவோடு சேர விரும்பினார், இவர் பிஜேபியோடு சேர்த்து விட்டார், இவர்களுக்குள் வேறுபாடு இருக்கிறது என்று தெரிந்ததே தவிர அவரும் வெளியே சொல்லவில்லை. இப்போ இவ்வளோ அப்பா இவ்வளோ பேசிட்டார பையன் ஏதாவது இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாரா? இல்லை, பண்ணக்கூடாதுல்ல. அது செய்ய வேண்டாம். அது ராமதாஸ் என்ன மட்டுமானால் சொல்லலாம், பெத்தவர் மகனை பார்த்து மடப்பெயல் என்று கூட சொல்லலாம். ஆனால் மடப்பெயல் என்று அதற்கு பொருள் இல்லை. சொல்லலாம், சொன்னால் மகன் சரி என்று என்னுடைய தகவனாரெல்லாம் என்ன அறிவு இருக்காடா உனக்கு, நீ என்னென்னவோலாம் கேட்பார்கள். அதெல்லாம் ஒரு தடவை கூட அவர்கள் இப்படிலாம் கேட்டார்களே என்று நமக்கு நினைவிருப்பதில்லை. அவர்கள் இறந்த பிறகு மீண்டும் அவர்களை பற்றிய சிந்தனைகள் பெருமையாகத்தான் இருக்குமே தவிர நம்ம என்ன தகவனாரெல்லாம் ரொம்ப சொல்வார், நீ எல்லாம் விளங்க போகிறதில்லை என்று சொல்வார்கள் என்ன அப்படிலாம். அதனால் தகப்பன் தானே, உண்டாக்கிய மனிதன் அவன் தானே. அவனுடைய கைகளை பிடித்து கொண்டு 20 ஆண்டுகள் ஒரு மனிதன் வளர்ந்து படித்து ஆளாகி இந்த சமூகத்தில் ஒரு குடிமகனாக நிற்பதற்கு தாயும் தந்தையும் அல்லவா காரணம். நம்ம குடும்ப அமைப்பு ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி 70 வயதிற்கு பிறகு 75 வயதுக்கு பிறகு மகனுடைய தோளை பிடித்து கொண்டு தந்தை நடப்பான். ஆனால் ராமதாஸ் அவராகவே நடக்கிறார். அது கூட நான் கேட்கணும்னு நினைச்சேன். ராமதாஸ் என் கையை பிடிச்சு பாரு, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொன்னது, நீச்சல் அடிச்சது, நீச்சல் அது ஒரு தோல்வி மனப்பாடு தான். வெளிப்பாடு. அது எதனுடைய வெளிப்பாடு என்றால், அதாவது ஏண்டா நான் உண்டாக்கிய கட்சி, நான் வளர்த்த கட்சி, நான் உருவாக்கிய கொள்கைகள் எல்லாமே சரி, இப்போ என்ன எனக்கு இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எனக்கு வயதாகிவிட்டது என்று. இவன் சின்ன ஆள், ஓடி ஆடி தெரிய முடியும், என்னால் முடியாது. என்னால் முடியும், நீச்சல் அடித்து காட்டுகிறார், கையை தூக்கி காட்டு. அது ஒரு விதத்தில் அது இந்த இவர்களுக்கு எதிராக செயல்பட்டு காட்டுகிறார். நான் சொல்லுகிறேன், தளர்ந்து விட்டால். ராஜாஜி 95 வயது வரையிலும், பெரியார் 95 வயது வரையிலும் பேசிய பேச்சுக்களெல்லாம் சமூகத்தில் மாற்றத்தை உண்டாக்கிய பேச்சுக்கள்.
நம்ம 100 மீட்டர் ரோட்டு பந்தயத்துக்கா போகிறோம்? நீங்களே இன்னைக்கு வரைக்கும் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, என்னைக்கு என்னால கார் ஓட்ட முடியும் அதுக்கு மேல நான் டிராவல் கார் சொல்லி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் தான் காரை ஓட்டிட்டு போறேன்னு நீங்க சொல்லுவீங்க. காரை வித்துருவேன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி என்னைக்கு தலைவராக இருப்பவருக்கு அறிவு தான் முக்கியமே தவிர, அனுபவமும் அறிவும் தான் முக்கியமே தவிர, அது 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துக்கு ராமதாஸை விட வன்மொழி தான் பொருத்தமானவர். ஆனால் கட்சி நடத்துவதற்கு அவருடைய தோற்றம், புகழ், பெருமையெல்லாம் இருக்கிறதே, அதையெல்லாம் முற்றிலுமாக தள்ளிவிடும். நான் சொல்கிறேன், ராமதாஸை உயிரோடு வைத்துக்கொண்டு ராமதாஸனுடைய கொள்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னால், அந்த முகம் இல்லாமல், அந்த மனிதன் இல்லாமல் இதை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்வது எடுபடும் என்று நான் நினைக்கவில்லை. அப்பா பேசின பேச்சில் இன்னைக்கு பையன் கொஞ்சம் கோவமா டென்ஷனாக இருக்கிறது இயல்பு தான். பையனுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸா பேசிட்டாரு, அன்புமணிக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சாதாரண ஆள் என்ன, என்னால் அப்பாவே கேட்டுக்கிட்டாரு நீங்க சொன்னதை, பையனுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா என்ன சொல்லுவீங்க? இல்லை, நான் இதைத்தான் சொல்லுவேன். ராஜேந்திர சோழனை போல என்ன எம்பையர் பில்டர் ராஜராஜன், அவனை விட கூடுதலாக நாம் இருந்தாலும் கூட அவனுக்கு அடங்கியவனாக காட்டிக் கொள்ளுகின்ற போது அந்த தகப்பன் அடைகின்ற நிகழ்ச்சி உங்களுக்கு புதிய அதிகாரத்தை பெற்றுத்தரும். கட்சியில் நீங்கள் நிகழ்ந்து விடுவார். மனிதர் தானே அவர். என்ன இன்றைக்கு கோபமாக இருக்குது, இன்றைக்கு 1000 சொல்லியிருப்பார்கள், மறுபடியும் எல்லாவற்றையும் சொல்லி தெரிந்து விட்டு வா மகனே என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்நியர் அல்லவே, பகைப்புலம் அல்லவே. அதனால் நான் சொல்லுகின்றேன், நீங்கள் தாழ்ந்து போங்கள், இறங்கி போங்கள், போர் முனைப்பை விட்டு விடுங்கள். உங்கள் தகப்பனார் நிகழ்ந்து போவார். அது நீங்கள் இறங்கி போவது உங்களுக்கு பெருமையை தவிர சிறுமை இல்லை. ஆகவே பழைய வரலாறுகளையெல்லாம் நாம் பேசுவதற்கு காரணம் ராஜேந்திர சோழன் எல்லாம். என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு ஃபவுண்டர் ஆஃப் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது ஒரு பெரிய விஷயம். அவரை கருணாநிதி காலம், எம்ஜிஆர் காலம் என்று எல்லார் காலத்திலும் வாழ்ந்து நெடுக வந்து இன்றைக்கு இந்த சீமான் போல செமிகள் இருக்கின்ற காலத்திலும் அவர் தொடர்ந்து அரசியலில் தான் இருக்கிறார். நன்றி ஐயா, நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துட்டு நிகழ்ச்சியில் பகிர்ந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.